பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தனுசு ராசி நேர்களே, பூராடம் நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திரம் முதல் பாதம், மூல நட்சத்திரத்தை உள்ளடக்கியது. அதிபதி குரு பகவான். குரு பகவானை அதிபதியாக கொண்டாலும் குரு இப்ப போய் 6ல உட்கார்ந்துட்டார். ரணரோண ருத்ரஸ்தானத்துல இருக்காரு. இந்த ரணரோண ருத்ரஸ்தானத்துல இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரி, வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் சரி, அதிக இடர்பாடுகளை சந்திக்கக்கூடிய நபராக இருப்பீர்கள். அதாவது ஆபீஸ்ல நம்மளை யாரோ ஒருத்தங்க கவுக்கணும், வேலை இல்லை, இவனை வெளியேற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிகமாக காணப்படும். மனதளவில் போராட்டங்கள், இரக்க குணங்கள் அதிகமாக இருந்தாலும் உங்களை சுத்தி சுத்தி டார்கெட் பண்ணி உங்களை ஏமாத்தி எப்படியான உங்களை கஷ்டப்படுத்தி மன நிம்மதி இல்லாம உங்களை ஒரு நாளும் ஃபீல் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி மக்கள் அதிகமாக இருப்பார்கள். உங்களுடைய வலி வேதனைகள் தெரிந்தவர்கள் தான் அதிகமாக காயப்படுத்துவார்கள். மன நிம்மதிங்கிறத விட ஒரு பிடிச்ச படிப்பு இருக்காது, பிடிச்ச வேலை இருக்காது, பிடிச்ச சாப்பாடு சாப்பிட மாட்டோம், பிடிச்ச கனவு கூட காண முடியாதுங்க. ஒரு விஷயத்த நினைச்சிட்டு நம்ம படுத்தோம்னா ஏதோ ஒரு கனவு வந்து, ஏதோ முழிப்பு வந்து, என்னடா வாழ்க்கைங்கிற மாதிரி இருக்கும். சரி, நம்ம வீட்டுல சண்டை போடக்கூடாது, நம்ம விட்டு கொடுத்து பேசி உட்காந்து சால்வ் பண்ணலாம்னா நம்மளே கோவப்படுத்தி இந்த வாழ்க்கை நம்மளுக்கு தேவையான நம்மளே அடிச்சுக்கிற அளவுக்கு வைக்கிறாங்க பாருங்க. ஒரு கட்டத்துல என்ன தெரியுமா தோணிடும், நம்ம எதுக்கு இந்த பிறவி எடுத்தோம், நம்ம எதுக்கு சம்பாதிக்கிறோம், எதுக்காக இவங்களுக்காக நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்படணும்னு நம்மள கன்னத்துல நம்மளே அரைஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இறை வழிபாடுலேருந்து சில பேர் விலகிடுவாங்க. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன் தனுசு ராசினியர்களே, கூட்டத்தில் ஒருவன் தனுசு ராசியாக இருந்தால் அந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் மகிழ்ச்சியாக மட்டுமே இருப்பார்களே தவிர, நீங்க எவ்வளவு பெரிய பதவியில வேணா பாருங்க, இந்தியாவில் உலகத்தின் மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடிய தனுசு ராசினியர்கள் ரொம்ப சந்தோஷமா அடுத்தவங்களை இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஹியூமரன் சென்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரியாது. சுற்றி உள்ளவர்களை நிம்மதியா இருக்க வைக்கணுங்கிற போராடுவாங்க. தன்னுடைய கேரக்டருக்காக பணிஞ்சு போவாங்க. விட்டு கொடுத்து போறது, இறங்கி போறது, அட்ஜஸ்ட் பண்ணி போறது, என்ன கொஞ்சம் ஓப்பனா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசிடுவாங்க. பொய் சொன்னா பிடிக்காது. அதே நேரத்துல உண்மையை சொல்லி தவறு செய்தால் கூட அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்பேற்பட்டவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கடந்த காலங்களில் சில மன வருத்தங்கள், சில ஏமாற்றங்கள், சில நம்பிக்கை துரோகங்கள், இன்னமும் சொல்றேனே, நீங்க ஃபீல் பண்றீங்க, உடலாலும் சரி உள்ளத்தாலும் சரி. அவ்வளவு இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு கோவில் ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ பதிவு. எனக்கு தெரிஞ்ச ஒரு தனுசு ராசினியர் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. ஒரு மனசு ரிலீஃபா இருக்கு சார், நீங்க சொன்னீங்க, நான் போயிட்டு வந்தேன், ரொம்ப ரிலீஃபா இருக்கு, நான் கண்டினியூவா இந்த கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை விட தாண்டி என்னன்னா, பணம் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், இது நான்குக்கும் சேர்த்து இந்த ஒரு கோவில் இருக்கும்னா அந்த தனுசு ராசினர்கள் போகாம இப்படி இருக்க முடியும். நான் இந்த வீடியோல சொல்ற கோவில நிறைய தனுசு ராசிகள் நேர்கள் போயிட்டு வந்திருக்கலாம். என்னன்னா பலன் கிடைக்கலையே அப்படின்னு நீங்க சொல்லலாம். இந்த வீடியோ முழுமையா பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா ஒவ்வொரு தனுசு ராசினியர்களும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய வீடியோ. இந்த மாதிரி நீங்க ப்ரொசீஜர்ல செஞ்சா உங்களுக்கு பெட்டரா தான் இருக்குமே தவிர லூஸ் ஆகவே ஆகாது. அவ்வளோ பெஸ்டா இருக்கும். நம்பர் 1. 2வது விஷயம் என்னன்னா, இந்த வீடியோல இருக்கிற மாதிரி நீங்க செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. கண்டிப்பா பாசிட்டிவிட்டி நடக்குதா இல்லையான்னு நான் சேலஞ்ச் பண்றேன். தனுசு ராசி நேர்களே, மயிலாடுதுறை மாவட்டம், மயிலாடுதுறையில் உள்ள பெரிய கோவில் மயூரநாதர் கோவில்னு இருக்குங்க. இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானின் பெயர் மயூரநாதர், அம்மன் பெயர் அபயாம்பிகை. இந்த கோவிலுக்கு தான் நீங்க போகணும். நீங்க எப்ப போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ராசி வளர்பிறை சந்திரன்ல வருது. ஸோ நீங்க வளர்பிறையில தான் போகணும். முடிஞ்ச வரைக்கும் வியாழக்கிழமை போங்க. ஏன்னா அதிபதி குரு பகவான். வளர்பிறை வியாழக்கிழமையில் எந்த நேரத்திலையும் போகலாம். இரவு நேரத்துல போனா ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ். இந்த கோவிலுக்கு போங்க. முதல்ல இந்த கோவிலுக்குள்ள போயிட்டு சிவபெருமான பார்த்து மனசார வணங்கி உங்க மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அனைத்தையும் உட்கார்ந்து சொல்லுங்க. சொல்லி ஒரு முறை அழுதால் கூட தவறில்லை.
அதை முடிச்சுட்டு அந்த சிவன்கிட்ட ஒரு கோரிக்கை வைங்க. என்னுடைய பிரச்சனை இதுதான், இந்த பிரச்சனையை சொல்யூஷன் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் நான் என்றைக்கும் இருக்கிறேன் உங்களுக்காக. எனக்கு இந்த பிரச்சனை சரியானோடனே இந்த கோவிலுக்கு நான் வில்வ அரசு அபிஷேகம் பண்ணுகிறேன், வஸ்திரம் வாங்கி தரேன், அபிஷேகம் ஆராதனை பண்றேன். ஏன் இந்த கோவில்ல இருக்கக்கூடிய வஸ்திரத்தை ஒரு 10 பேருக்கு ஃப்ரீயா வாங்கி தரேன். இந்த கோவில்ல வேஷ்டி துணிமணியை வாங்கி 10 பேருக்கு ஃப்ரீயா தரேன். இந்த கோவில்ல 5 பேருக்கு சாப்பாடு போடுறேன். என்ன இந்த கோவிலுடைய மண்டப பொடிக்கு ஒரு 5 கிலோ அரிசி தானமா தரேன். என்ன வேணா வேண்டிக்கங்க. நான் சும்மா எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், உங்க தகுதிக்கு ஏற்ப வேண்டிக்கிட்டு உங்க கோரிக்கையை வச்சுட்டு இங்கேருந்து கிளம்புங்க சார். இந்த சன்னதியிலேருந்து வெளில வந்தீங்கன்னா குதம்பை சித்தர்னு இருப்பார், அந்த கடவுளை வணங்குங்க. அப்படியே சுத்தி வாங்க. வந்துட்டு நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடும்ப பிரச்சனை உள்ளவங்க அர்த்தநாரீஸ்வரியை வணங்குங்க. அபயாம்பிகை தாயை போய் பாருங்க. அந்த தாயை மனசார நீங்க வணங்கினீங்க அப்படின்னா அந்த குங்குமம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஆணி வேராக காப்பாற்றும். அதாவது உங்களுடைய தாலி பாக்கியத்தை அதிகப்படுத்தும், மாங்கல்ய அமைப்பை உருவாக்கும். திருமணம் ஆகாத ஒவ்வொரு தனுசு ராசி நேயர்களுக்கும் திருமணத்திற்கான அமைப்பை உண்டாக்கும். அபயாம்பிகை கடவுள் நினைத்தால் எந்த ஒரு அபாயத்தையும் நீங்கள் தாண்டி விடலாம். அது ஆயுள் சம்பந்தப்பட்ட அபாயமாக இருந்தாலும் சரி, பணம் கடன் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட அபாயமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தனிநபரால் நீங்கள் பயப்படுகிறீர்கள், ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ஏதோ ஒரு லைஃப்ல மாட்டிருவோமோ, சிக்கிருவோமோ, ஏமாந்துருவோமோ அப்படிங்கிற ஒவ்வொரு நிமிஷமும் கடக்குறீங்கன்னா இந்த அபயாம்பிகை உங்களை காப்பாத்துவாங்க. இன்னமும் சொல்கிறேன் ஒருபடி மேல, உங்களுக்கு குழந்தை வரம் வேண்டும் என்றால் பெண் குழந்தையாக அபயாம்பிகை தாயே பிறப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு ஒரு பவரான கோவில், அவ்வளவு ஒரு பெஸ்டான கோவில், அவ்வளவு ஒரு மன நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய கோவில். சிவன் கோவிலில் ஆஞ்சநேயர் வழிபாடு உள்ள ஸ்தலத்தில் இதுவும் ஒன்று. அவ்வளவு ஸ்பெஷலான ஆஞ்சநேயர் இந்த அபயாம்பிகையை பார்க்கறதுக்கு முன்னாடி கடந்து போற மாதிரி இருக்கும். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய விநாயகரும் முருகனும் ரொம்ப ஸ்பெஷலான விஷயங்கள். இந்த கோவில்ல வாராகி அம்மன் இருக்காங்க. இந்த கோவில்ல உங்களுக்கு சகஸ்ரலிங்கம் இருக்காங்க. இந்த கோவிலை பற்றி நம்ம எவ்வளவு வேணா சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா தனுசு ராசினியர்கள் போயிட்டு வந்து பாருங்க, உங்களுக்கு வாழ்க்கையில மாற்றமும் சந்தோஷமும் எதிர்பார்க்காத ஒரு நிம்மதியும் ஏற்படும்னு நான் கண்டிப்பா சொல்றேங்க. இந்த கோவில் உங்களுக்கு பெருமை. இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் உங்களுக்கு பெருமை ஏற்படும். இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் அன்பு, பாசம், உங்களுடைய பிரச்சனைகள் குறையும். இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒவ்வொரு தனுசு ராசினியர்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பா ஏற்படுங்க. மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.